ஆட்சி அமைக்க சசிகலாவுக்கு அழைப்பு விடுக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? வசந்த், அதாவது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை கொடுப்பவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எம்.எல். சர்மா உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மனுவில் அவர் ஆளுநரின் இந்த காலதாமதம் ஏன் அப்படி என்கின்ற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியை அந்த மனுவில் எழுப்பி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஆளுநரின் இந்த காலதாமதம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சசிகலா தரப்பினர் அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்தாகிவிட்டது. எனவே உடனடியாக அவரை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும், அல்லது வேறு ஏதேனும் ஒரு திட்டம் இருந்தால், வேறு ஏதேனும் அவரிடம் செயல்கள் இருந்தால் அதனை செயல்படுத்துவதற்காகவாது உடனடியாக அவர் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும், விரைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இவர் மௌனமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஆளுநருக்கு சரியான முறையில் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் இந்த மனுவினை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனுவினை தற்பொழுது உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஏனென்றால் தற்போதுதான் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இனி நாளைக்கு தான் இவர் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியிடமோ அல்லது வேறு நீதிபதிகளிடமோ இது சம்பந்தமாக முறையிடுவார். இந்த வழக்கினை வேகமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வாதிடுவார். அவ்வாறு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்று இந்த மனுவினை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த மனு விசாரணைக்கு வரும். இல்லை, இந்த மனு ஏற்பதற்கு உகந்ததல்ல என்று உச்சநீதிமன்றம் அடிப்படையிலேயே நிராகரித்து விட்டார்கள் என்றால் அடிப்படையிலேயே இந்த மனுவானது நிராகரிக்கப்பட்டு விடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. இதே மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்திதான் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி மனு தாக்கல் செய்வேன் என்று கூறியிருந்தார். தற்பொழுது எம்.எல். சர்மா அந்த மனுவினை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். வசந்த். நிரஞ்சன், அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் சிறிது நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இன்று மாலைக்குள் ஆளுநரிடமிருந்து ஒரு இறுதியான ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கிறோம், நம்பத்தகுந்த வட்டாரங்கள் அந்த அறிவிப்பு வரும் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றன என்றும் கூறியிருந்தார். தற்போது ஒரு பொதுநல வழக்கு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது விசாரித்த பின்பு இதை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்மா என்பதில் கூட சந்தேகம் இருக்கிறது. அப்படி என்றால் இன்று மாலைக்குள் ஆளுநரிடமிருந்து ஒரு இறுதியான அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா நிரஞ்சன்? வசந்த், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் முதல் கொண்டு நிறைய சட்ட வல்லுநர்களிடம் நாம் தொடர்ந்து இது சம்பந்தமான கருத்துக்களையும் அவர்களது சட்ட ரீதியான அறிவு சார்ந்த விஷயங்களையும் நாம் கேட்டு வருகின்றோம். அவர்கள் இந்த விவகாரத்தில் தெரிவிப்பது ஆளுநருக்கு மன திருப்தி ஏற்படும் வரை அவர் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த காலகட்டத்திற்குள் அவர் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்ற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் ஆளுநருக்கு கிடையாது. ஏனென்றால் ஒரு முதல்வரே நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கின்றார். தான் மிரட்டப்பட்டிருந்தேன், தான் நிர்பந்தப்படுத்தப்பட்டேன் உள்ளிட்ட விவகாரங்களை கூறியிருக்கின்றார். எம்எல்ஏக்களும் தொடர்ந்து ஒரு சொகுசு பங்களாக்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் விருப்பத்துடன் தான் இருக்கின்றார்களா, இதில் குதிரை பேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களையும் ஆளுநர் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இதுதான் அவரது ஒரு தலையாய பணியாகவும் இருந்து வருகின்றது. அதற்காக அவர் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் இந்த சட்டப்பேரவையை கூட்டி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் உள்ளிட்ட எந்த விதமான உத்தரவுகளையும் ஆளுநருக்கு பிறப்பிக்கவே முடியாது. அதற்கு சட்டத்தில் எந்த மாதிரியான வழிமுறைகளும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதே போல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக், அதாவது அரசியல் சாசன அமர்வு எங்கேனும் மீறப்படுகிறது என்றால் மட்டும்தான் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துது, ஆளுநர் ஆட்சி கொண்டு வருது உள்ளிட்ட விவகாரங்கள் இருக்கும். அவை எதுவுமே இல்லை. தற்போதைக்கு காபந்து முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இருந்து வருகின்றார். அரசின் செயல்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உள்ளிட்ட வாதங்கள் முன்வைக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தால் இதில் எந்த விதமான ஒரு தலையீடும் செய்ய முடியாது. வேண்டுமென்றால் விரைந்து பாருங்கள் என்று அவரிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கலாமே தவிர உத்தரவு எதையும் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பிறப்பிக்க முடியாது என்பதனை தொடர்ந்து அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் நாளைக்குள் உச்சநீதிமன்றம் அந்த சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பினை வழங்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கூறப்பட்டு வருகின்றது. நிச்சயமாக இந்த வாரத்திற்குள் வந்துவிடும். எனவே அதுவரை பொறுத்திருக்கலாம். அதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கின்றது. ஏனென்றால் ஒருவேளை தீர்ப்பு வேறு ஏதேனும் பட்சத்தில் வந்தால் மக்களிடம் ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகிவிடும். அதனை தவிர்ப்பதற்காக ஆளுநர் பொறுமை காப்பது என்பது எந்த விதமான தவறும் இல்லை என்ற கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது. எனவே இந்த வழக்குகள் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள். வசந்த்.